Praise the Lord. Hallelujah. இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நம்மை ஒருபோதும் கைவிடாமல் தொடர்ந்து ஒரு நாளும் வழிநடத்தி வருகிறார். இந்த ஆண்டினுடைய 5ஆம் மாதத்திலும் கர்த்தர் கிருபையாக நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி ஆசீர்வதித்து வருகிறார். மனம் கலங்காதிருங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் மேன்மை கொடுப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். இந்த நாள் வரைக்கும் இருக்கிற எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அமைக்கிற ஒரு கிருபை நம்மில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மால முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் முடியும். நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவாங்க. பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவாங்க. தடைகளை மாற்றுவார். எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் கர்த்தரிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு வழி திறப்பார். சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் அவர் தப்பிச் செல்ல வழி கொடுக்கிறார், உதவி செய்கிறவரார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். ஹல்லேலூயா. நம்மை திடப்படுத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், பலமுள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நெகேமியா வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். இடிந்த எருசலேம் அலங்கங்களை கட்டுவதற்கு அவர் தேவனுக்கு அர்ப்பணித்தார். உபவாசம் வந்து ஜெபித்தார். தன்னோடு கூட ஜனங்களை கூட்டி சேர்த்து வேலையை அவர் ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் பொழுதே நிறைய சத்துருக்கள் எழும்பினார்கள். ஆனாலும் வேலை ஆண்டவராலே தொடர்ந்து போய்கொண்டிருந்தது. கடைசியாய் முடிகிற நேரத்தில் சத்துருக்கள் எழும்பி வேலை நடந்தேறாதபடி கை சலித்து போகும் என்று சொல்லி, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வேலை நடந்தேறாதபடி கை சலித்து போகிற சூழ்நிலையை சத்துரு கொண்டு வந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை முன்னேறாதபடிக்கு உங்களுடைய பிரயாசங்கள் விருதாவாய் போகாது, எல்லாவற்றிலும் ஒன்றும் இல்லாமல் போகும்படி, எல்லா பிரயாசத்தின் பலன்கள் அற்று போகும்படி, பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போகும்படி, நீங்கள் எங்கெல்லாம் சென்று எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய வேலைகள், குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய மேல் படிப்பு, உங்களுடைய புதிய வேலை காரியங்கள், உங்களுடைய எக்ஸாமினேஷன், பிள்ளைகளுடைய எக்ஸாமினேஷன் காரியத்தில் தொடர்ச்சியான சில காரியம் நடந்தேறாதபடி கை சலித்து போகும் என்ற மனம் சோர்ந்து போய், மனம் உடைந்து போய், அவ்வளவுதான், இனிமேல் பண்ண முடியாது, லாஸ்ட் ஸ்டேஜ் என்றெல்லாம் சொல்லி சில சூழ்நிலைகளே சத்துரு பயமுறுத்துவான். வியாதி படுக்கையா, சில பிரச்சனைகள், கடன் பாரங்கள் பயமுறுத்துவான். சலித்து போகும்படி கவலைப்படாத. நெகேமியாவுக்கு ஒரு ஜெபம் தேவைப்பட்டது. நெகேமியா தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அதே போல நெகேமியா ஜெபித்தார். நம்முடைய பலத்தில் அல்ல, நம்முடைய ஞானத்தில் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தில் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்ற நம்பிக்கையோடு கூட நெகேமியா ஜெபிக்கிறார். பாருங்கள், தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி. பாருங்க, சத்துரு அவருடைய கையை சலித்து போகும்படி, வேலை செய்யக்கூடாதுபடி கட்டி வச்சிருந்தாலும், போராடினாலும் தேவன் திடப்படுத்துகிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெபிக்க போறோம். உங்க வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலைகள் வாழ்க்கையை சத்துரு தடை செய்தான், முன்னேற்றங்கள், ஆசீர்வாதங்கள், உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய ஊழியங்களை அவன் தடை செய்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி உங்கள் கைகளை திடப்படுத்துவார். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை பலப்படுத்துவார். இன்று முதல் தொடர்ந்து ஜெபிக்கிறதிலே திடன் கொள்ளுங்கள். இப்பொழுது ஜெபிக்கலாமா? எல்லாரும் உங்கள் காரியங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் இன்று முதல் ஒரு ஜெபத்தை கர்த்தரிடத்திலே ஏறிடுங்கள். பரலோக பிதாவே, இந்த காலைவேளையிலே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் கைகளை திடப்படுத்துகிறவராய் வெளிப்பட்டதற்காய் நன்றி. ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இப்பொழுது ஜெபிக்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, வேலை நடந்தேறாதபடி கை சலித்து போகும் மட்டும் என்று சொல்லுகிற, கை சலித்து போகும் என்று சத்துருடைய திட்டங்கள், போராட்டங்கள், எல்லா விதமான பொறாமை, எரிச்சல்கள், ஆண்டவரே, வேலை செய்கிற ஸ்தலத்திலே, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய ஓட்டத்தில் எதெல்லாம் சத்துருவின் திட்டம்,
பெரிதாய் காணப்படுகிறதோ அதெல்லாம் இந்த நாட்களில் நிர்மூலமாய் போகும்படிக்கு ஆண்டவரே வேலைகளை நடந்தேறச் செய்யும், காரியங்களை வாய்க்க பண்ணும், தடைகளை உடைத்து போடும், கைகளை திடப்படுத்தும், தைரியப்படுத்தும், விசுவாசம் நம்பிக்கை பெருக பண்ணும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்பா. நெகேமியாவுக்கு அந்த ஜெபத்துக்கு பிறகு ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிட்டு அலங்கத்தை கட்டி முடிக்க செய்தது போல இன்றைக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், இன்னும் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள், கட்டி முடிக்க வேண்டிய வீடுகள், காரியங்கள், எல்லா சம்பாத்தியத்தின் காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் நடந்தேற பண்ணும்படி ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிய பண்ணும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்று முதல் சத்துருக்களின் திட்டங்கள் உடைந்து போவதற்காக நன்றி. கர்த்தர் ஜெயம் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்க கைகளை திடப்படுத்துவார். கவலைப்படாதீங்க.